நானே மெய்யான ஒளி என்று சொல்லி உலகத்துக்கு ஒளியை காண்பிக்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த சில வாரங்களாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை மேல் நோக்கி உள்ள வாழ்க்கை என்றும் ஏறி போகிற வாழ்க்கை என்றும் ஆவிக்குரிய காரியங்களிலே உன்னதங்களுக்கு நாம் ஏறுகிற அனுபவம் தான் என்றும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அடுத்ததாக கிறிஸ்துவோடு கூட நாம் ஏற வேண்டிய ஒரு படி என்னவென்றால் வார்த்தை என்னும் படிதான். இந்த வார்த்தையிலே நாம் தேறினவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 15, 16, 17வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஏன் முக்கியமாய் இருக்கிறது என்பதை குறித்து அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் 15வது வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள், அதாவது மரணத்துக்குள்ளாகப்பட்ட அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்களாம். இந்த வெளிச்சம் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் உள்ள அந்த வெளிச்சம் தான். அதாவது அவருக்குள் இருக்கும் ஒளிதான் இந்த ஜனங்களை பிரகாசிக்க செய்யத்தக்கதாக உதித்தது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோவான் 1வது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த வார்த்தை தான் உலகத்துக்கு மாம்சமாக, இந்த வார்த்தை மாம்சமாக உலகத்துக்கு வந்தது என்று வேதத்திலே அதே அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 2வது வசனம் வாசிக்கும் போது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதாவது வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அதாவது சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதாவது உண்டானது எல்லாம் வார்த்தையினால் தான் உண்டாயிருக்கிறது. இப்போ பாருங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதாவது வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்கள், வார்த்தைக்குள் இருக்கிற அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாம். அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றால் அவர்கள் ஜீவனற்று போயிருந்தார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில வசனம் இல்லை என்றால், வசனம் கிரியை செய்யவில்லை என்றால் அவர்கள் செத்தவர்களை போல் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவ்விதமாகவே நாம் போகிற பாதையில நமக்கு வெளிச்சம் வேண்டுமானால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பாருங்கள், 5வது அதிகாரம் மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அவர் ஏறி போன பாதையிலே நாமும் ஏறி போக வேண்டியதா இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் மாதிரியாய் காண்பித்து தந்தபடினாலே அவர் இங்கே என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், பாருங்கள், கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்த பொழுது நமக்கு எல்லாவற்றையும் ஒரு திருஷ்டாந்தமாக அல்லது ஒரு உதாரணமாக மாதிரியாக எல்லா காரியத்தையும் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர் மலையின் மீது ஏறி தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனா முற்காலத்திலே இந்த மலையின் மீது யாருமே ஏற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 19வது அதிகாரம் 12ஆம் வசனம், ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து, அதாவது தேவன் அந்த மலையின் மீது இறங்குகிறார், அதற்கு முன்னதாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாக கொல்ல
கொல்லப்படுவான். கர்த்தர் அந்த இடத்துல எதற்காக இறங்கி வருகிறார்? அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் எல்லாவற்றையும் மோசேயின் கைகளிலே கொடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறதா இருக்கிறது. அப்படி இறங்கி வரும்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாரும் அந்த எல்லையிலே வராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பது மோசேயின் இடத்திலே தேவாதி தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள். பாருங்கள், அந்த நாட்களிலே தேவனை தரிசிக்க வேண்டுமானால், அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்க வேண்டுமானால் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கரங்களிலே இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய கனமோ மகிமையோ ஏதாவது நாம் கொடுக்கிறோமா? இந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி, அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் அவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளே போனார்கள். அந்த கஷ்டத்திலேயும் அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி அந்தந்த இடங்களிலே அந்த எல்லா இடத்திலையும் ஒளித்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக அது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தாதி கர்த்தர் இது நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 23ஆம் வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். 24வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களுக்கும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். இவ்வளவு கஷ்டமாய் இருந்தது அந்த வார்த்தை கிடைக்கிறதற்கு, இவ்வளவு காரியங்கள். ஏன்னா பரிசுத்தமா அந்த மலையின் மீது அவர் இறங்கி வரும்பொழுது அந்த இடத்துல யாருமே அந்த ஜனங்கள் அந்த எல்லையில இருக்கக்கூடாதுன்னு ஆச்சு. ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிறது? வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தபடினாலே இந்த வார்த்தை நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மலையின் மீது மோசே ஏறி போனது போல மலையின் மீது இவர் ஏறுகிறார். ஏறி தம்முடைய திருவாயை திறந்து அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். ஏன் சொன்னா தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள், கட்டளைகள் அல்லது விதிமுறைகள் எல்லாமே இதுதான். அதன்படி நடக்க வேண்டும் என்று மலை பிரசங்கம் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், கர்த்தருடைய உபதேசம் இதுதான். இந்த மலை பிரசங்கத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ இதுதான் அந்த உபதேசங்கள். இது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களா இருக்கிறது. உலக ராஜ்யமோ அதனுடைய காரியங்களோ அல்ல. பரலோக ராஜ்யத்தில் தம்முடைய பிள்ளைகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும், யாரு பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருடையது என்றெல்லாம் கர்த்தர் நமக்கு இந்த இடத்திலே சொல்லி தருகிறார். முதலாவது வசனம் நாம் பார்க்கும்பொழுது 3வது வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை என்று சொல்லும் பொழுது என்ன? செபனியா 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அதாவது சுய நம்பிக்கை அல்ல, என்னால எல்லாம் செய்ய முடியும் என்றுள்ள நம்பிக்கை அல்ல, பெருமைகள் அல்ல. அது இல்லாம இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பார்கள். எது செய்தாலும் கர்த்தரை கேட்காமல் ஒரு காரியத்தை செய்கிறது இல்லை. இந்த எளிமை எப்படி வருகிறது என்று தெரியுமா? நாம் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தோம், எந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விட்டிருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள் மிகவும் எளிமையுள்ளவர்களாக இருப்போம். ஒரு பெண்மணி அவ்விதமாக தான் கர்த்தருடைய கால்களை அவளுடைய கண்ணீர்னால கழுவி அந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தினால அவருடைய பாதத்தை துடைக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எவ்வளவு எளிமை! அத்தனை கூட்டங்களுக்கும் மத்தியில அவள் வந்து முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்தின்
மடியில இருந்து இந்த காரியத்தை செய்கிறவளாய் இருக்கிறார். சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன சொல்லுவார்கள், என்ன கேலி பண்ணுவார்கள் என்றொன்றும் அவள் நினைக்கவில்லை. அவளுடைய மனதில் இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பாவத்துக்குள்ள நான் இருந்தேன், எதிலிருந்து என்னை கர்த்தர் மீட்டிருக்கிறார் என்பதை நினைத்து இந்த காரியத்தை அந்த இடத்திலே செய்கிறாள். நாமும் அப்படிதான். பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் நாம் செய்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனா மலை பிரசங்கத்துல ஒரு காரியம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோவப்பட்டாயே ஆகில் கொலைகாரனாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. காரணம் இல்லாமல், நியாயம் இல்லாமல் சகோதரன் மீது கோவப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இதை நாம் பண்ணியிருக்கிறோமா? பண்ணியிருக்கிறோமே ஆகில் பாவத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். இச்சையோட பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பாவத்துக்குள்ள விழுந்து அந்த பாவத்தை செய்தால்தான் பாவி என்பது அல்ல. இந்த கண்கள் தவறான ஒரு காரியம், ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு ஆணை பார்த்தாலோ இச்சையோடு நம்ம பார்க்கிறோம்னாலே அது பெரிய பாவம் என்று வேதம், விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி இருக்கும் பொழுது எளிமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லி தருகிறதோ அதை போல நாம் இருக்க வேண்டும். இது 1-12 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் மேல் பசியும் தாகமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டோமே ஆகில் உங்களை குறித்து பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் அவரே நமக்கு நீதியாய் இருக்கிறார். ஆதலால் அது நிமித்தமாக நம்ம யாராவது துன்பப்படுத்தினார்கள்னா நம்ம பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதனால அநேகர் நம்மை துன்பப்படுத்துவார்கள். இவ்வளவு ஈஸியா நம்ம கவுத்திடலாம், இல்லைன்னா இவங்களை ஈஸியா நம்ம காரியங்களை செஞ்சிடலாம், ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்தலாம், இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழறாங்களா, உலகத்துல இருக்கிற யாதொரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லாம இப்படி இருக்கிறாங்களே, இதெல்லாம் எதுக்கு, அப்படியெல்லாம் கேலி பண்ணலாம். ஆனா பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் விதமாய்தான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உறுதியாக காரியத்தை சொல்லுகிறார். அடுத்ததாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு சாந்தம். பிறர் பண்ணுகிறது போல சண்டை போடவும் கேள்வி கேட்கவும், தன்னையே அங்க தப்பே இல்லைன்னா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த காரியத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு நம்மளையே அந்த இடத்துல புரிய வைக்கும்படியாக ஒரு முயற்சி செய்வார்கள். அது மூலமாக சில பிரச்சனைகள் வரும். இப்படியெல்லாம் நம்மளை அந்த இடத்துல காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்க்கிறார். நியாய தீர்ப்பு அன்றைக்கு யார் சரியாய் நடந்து கொண்டார்கள் என்று அவர் நமக்கு சொல்லுவார். அதுவே நமக்கு முக்கியமாய் இருக்கிறது என்று இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டு சாந்தமுள்ளவர்களாய் நடக்கிறார்கள். கர்த்தரை போல அவர் எந்த இடத்திலையும் எந்த தெருவில் நின்று அவர் கூக்குரல் இடவும் இல்லை, சத்தம் உயர்த்தி அவர் பேசவும் இல்லை. ஏனென்றால் அவருடைய பிரியமெல்லாம் பிதாவின் மீது இருந்தது, நோக்கமெல்லாம் பிதாவின் மீது இருந்தது, நம்பிக்கை எல்லாம் பிதாவின் மீது இருந்தபடினாலே அவருக்கு எதை குறித்தும் கவலை இல்லாமல் எல்லா காரியத்தையும் செம்மையாய் பிதாவின் சித்தத்தின்படியே அவர் செய்தவராய் இருந்தார். அடுத்ததாக என்ன? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மீது ஏறி போய் சொல்லும் பொழுது அவர் முதலாவது அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்திருக்கிறார், அவர் துயரப்பட்டார், அவர் சமாதானம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவராய் இருந்திருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார். அதே போல நாமும் அந்த விதமாய் தான் நடக்க வேண்டும். நாம் பிறனை பார்க்கும் பொழுது இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாவத்தில் சிக்கி தவிக்கிற ஜனங்களை கண்டு பரியாசம் பண்ணியோ அவர்களை கேலி பண்ணியோ அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லி அவங்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி நாம் இருக்கக்கூடாது. நாம் எந்த நிலைமையில இருந்தோம், எப்போ கர்த்தர் நம்மை மீட்டார் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டவர்களாய் இருந்து அவர்கள் மீது நாமும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினது போல நாமும் அவர்கள் மீது இரக்கம் பாராட்ட வேண்டும். அடுத்ததாக கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் உண்டு பண்ணுவதற்கென்றே வந்தார். அது மூலமாக நாம் பிதாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு வழியாக இருக்கிறார். அவர் நமக்கு ஏணியாக இருக்கிறார். இந்த ஏணியிலே தான் நாமும் ஏறிக்கொண்டே இருக்கிறோம். நாமும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களை பிதாவோடு கூட ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதக்கதாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து வரத்தக்கதாக, சபைக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக இந்த சத்திய வார்த்தைகள் அவர்களை கேட்க வைக்க வேண்டும் என்றுள்ள எண்ணத்தை கொண்டு நாமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும்.
இப்படியெல்லாம் 12வது வசனம் வரைக்கும் கர்த்தர் சொல்லி அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மேல சொல்லி இருக்கிற இந்த 12 வசனங்களின் படி நற்கிரியைகளை நாம் கர்த்தருக்குள்ள செயல்படும் பொழுது, அது நாம் செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். உப்பு என்ன பண்ணும்? ருசி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உப்பு என்ன பண்ணும்? பாதுகாக்கும். அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் பண்ணின பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, அதாவது அவன் பாவத்தை செய்தபடினாலே, தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாருங்கள், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நாமும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டவர்கள் நாமம் இப்படிப்பட்ட பாவங்களை, அதாவது வசனத்தை மீறி இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? பூமி சபிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 18வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதுன்னு பாருங்கள். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அந்நாள் வரையிலும் முள்ளு இல்லாமல் இருந்தது. ஆதாம் மீறின அந்த பாவத்தின் நிமித்தம் இப்ப என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். முள்ளும் குறுக்கும் உனக்கு இனி வரும். இது உனக்கு இடுக்கணா இருக்கும், உனக்கு இது கஷ்டமா இருக்கும். நீ பண்ணினதுனால இந்த சாபம் பூமிக்கு வந்தது. அதனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு முள் கிரீடத்தை வைத்தார்கள். அந்த முள்ளு சாபத்தை குறிக்கிறது. அவர் நம்முடைய சாபத்தை சுமந்தார். ஆதலால் எனக்கு அன்பானவர்களை, இன்னும் சாபத்துக்குரிய காரியங்களை நாம் செய்யத்தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை மீறி நாம் நடக்க கூடாது. மலை பிரசங்கத்திலே அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதற்கு அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்க வேண்டும். ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. அந்த இடத்துல நாம் வார்த்தையின்படி நடக்கவும் முடியும். அடுத்ததாக ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் பொறாமை கொண்டவனாக காயின் என்ன செய்தான் தெரியுமா? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்கள், இது நற்கிரியை இல்ல, துர்க்கிரியை. துர்க்கிரியை நாம் செய்வோமேயாகில் கண்டிப்பாய் அதனுடைய பலனை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சாபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அடுத்ததாக காயினால பூமி திரும்பவும் சபிக்கப்படுகிறது. என்ன காரியம் நடக்கிறது? அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இனி அதனுடைய பலன் உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நடந்த பிற்பாடு நோவாவின் நாட்களிலே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? 5வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவருக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா யார்? ஒரு நீதிமான். அவர் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையின் படியே ஒரு பேழையை செய்து எல்லா காரியத்தையும் செய்கிறார். நீதி பிரசங்கியாய் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நீதியான காரியத்தை குறித்து, அதாவது இப்படி ஒரு காரியம் மழை வரப்போ போகிறது, வாருங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இருப்பார். இந்த நீதி நிமித்தமாக நோவாவின் நாட்களுக்கு பிறகு திரும்பவும் பூமி ஆசீர்வதிக்கப்படுகிறது. மனிதர்கள் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்னும் பலுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவின் நிமித்தமாக அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையும் கர்த்தர் பண்ணுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் தான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்காக தான். எல்லா உலகத்தானும் நடக்கிறது போல நாம்
நாமும் நடந்து விட முடியாது. நாம் கிறிஸ்தவர்கள், மலையின் மீது ஏறி போகிற அனுபவம் இருக்க வேண்டியவர்கள். அவரோடு கூட நாமும் அந்த படியில ஏறி வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக உப்புடையவராய் இருந்தது யார் தெரியுமா? ஆபிரகாம். லோத்து வந்து சோதோம் கொமோராவுக்கு போனாரு. அந்த லோத்துக்காக அந்த இடத்துக்காக பரிந்து பேசுகிறார் தேவனோட. ஒரு 50 நீதிமான் இருந்தால் நீங்க அந்த இடத்தை அழிக்க மாட்டீங்க இல்லையா, 40 இருந்தா அழிக்க மாட்டீங்களே, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி நீதியான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நோவா அந்த இடத்துல செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாமும் இந்த உலகத்துக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்குரிய ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சுய மகிமைக்காக அல்ல, சுயத்துக்குரிய காரியங்களுக்காக அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்காமல் வெளியிலே நின்று கொண்டு ஒரு நன்மையான காரியத்தை செய்தோமே ஆகில் அது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் நம்மள உயர்த்தி பேசுகிறவர்களா இருக்கும். அந்த கனம் எல்லாமே நமக்கு வந்துவிடும். அப்படி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது கர்த்தர் இறங்கினது போல, கர்த்தருடைய இரக்கத்தை போல நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் எப்படி இரக்கத்தை காண்பித்தாரோ அதே போல நாம் இருக்க வேண்டும். நாம் சமாதானம் உண்டாக்குகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டாலும் அதுக்கு பரவாயில்லை என்று சொல்லி சாந்த குணமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, மலை பிரசங்கத்திலே கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம், உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. நாம் தான் அந்த வெளிச்சம் என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்கள், நம்முடைய சபை வெளிச்சமாய் இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை வெளியே வீசும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த பிரகாசத்தை கண்டு, இந்த நன்மையான நற்கிரியைகளை கண்டு, இவர்கள் எப்படி இப்படி இருக்கிறார்கள், ஏன் இவ்வளவு சாந்த குணம், எப்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் நடக்கிறார்களே, ஒரு கவலை இல்லை, எப்பொழுதும் சமாதானத்தோடு கூட இருக்கிறார்கள், சந்தோஷமாய் வாழுகிறார்கள் என்பதை கண்டு அவர்களும் அந்த காரியத்தை படிக்க வேண்டும். படித்து தேவனை மகிமைப்படுத்தி சபைக்குள்ளே வர வேண்டும். இப்படி கர்த்தர் அந்த மலையின் மீது ஏறி வார்த்தைகளை நமக்கு கொடுத்தது போல நாமும் மலையின் மீது ஏறி கர்த்தரிடத்திலிருந்து அந்த வார்த்தைகள் முழுவதுமாய் பெற்றுக்கொண்டு பூமிக்கு உப்பாயும் உலகத்துக்கு ஒளியாயும் இருக்க வேண்டும். அப்படி தேவன் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். முந்தி காலத்தில் அப்படி வார்த்தை கிடைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏதோ ஒரு சில தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எல்லாமே நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல இந்த வசனத்தின்படி நிற்க வேண்டும் என்பதற்காக நான் முயற்சிக்கும் பொழுது என்னுடைய சுயம் அதற்கு இடையில வந்து, இல்ல இப்படி பேசு, இல்ல இது வந்து இப்படி சொல்லு, அவங்களுக்கு புரியும், இப்படி எல்லாம் வந்து என்னிடத்துல வந்து ஒரு 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 போராட்டம் நடக்கிறதை நான் கண்டதுண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்வேன் தெரியுமா? கர்த்தாவே, இந்த சூழ்நிலையை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன், நீர் எனக்காக கையாள வேண்டும் என்று தேவனிடத்திலே நான் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஒன்றுமே இல்லாமல் போகிறதை நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல நம்முடைய சாந்தத்துக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த இடத்துல நாம் சமாதானம் பண்ணுகிறதற்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த இடத்துல நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருப்பதற்கு ஒரு சோதனை வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது வார்த்தை நம்மோடு கூட பேசும். அதனுடைய ஜீவனை நாம் பார்க்க முடியும். இது உலகத்துக்கு வெளிச்சமாக மாறுகிறது. அவ்விதமாக தான் கர்த்தர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நாமும் அதே போல செய்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். பூமிக்கு உப்பாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.
ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் ஆண்டவரே, இந்த வசனம் என்னும் படியிலே நாங்கள் ஏறி வர வார்த்தையை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் படித்து அதன்படி நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் பலத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, உம்மிடத்திலே நாங்கள் தங்கி இருந்து உம்மிடத்திலே ஜெபித்து கர்த்தாவே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ராஜா. நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கவும், பூமி எங்கள் நிமித்தமாக சபிக்கப்படாமல் இருக்கத்தக்கதாக, பூமிக்கு நல்ல செழிப்பும் நல்ல மழையும் கர்த்தர் தந்து பூமியை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒழுங்காய் இருக்கத்தக்கதாக, உப்புடையவர்களாய் இருக்கத்தக்கதாக, உலகத்துக்கு வெளிச்சம் வீசுகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக கர்த்தாவே, உம்முடைய அன்பான அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதன் ஆழங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தாவே, பிற ஜனங்களுக்கு மத்தியிலே நற்கிரியைகளை செய்ய எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா.